Good morning students. I am Ramesh, Department of Mathematics, Volume 1, Chapter 5. ஈருறுப்பு தேற்றம் தொடர் முறைகள் மற்றும் தொடர்கள். லாஸ்ட்டாக பார்த்தது எக்ஸசைஸ் 5.1. அதாவது தேற்றம் ஒன்று பார்த்தோம். ஏதேனும் ஒரு எல் எண் எண்ணுக்கு a + b ஹோல் பவர் nc0 a பவர் n b பவர் 0 ப்ளஸ் nc1 a பவர் n - 1 b பவர் 1 ப்ளஸ் எக்ஸெட்ரா ncr a பவர் n - r b பவர் r ப்ளஸ் எக்ஸெட்ரா ncn a பவர் 0 b பவர் n. இந்த தேற்றத்தோட ப்ரூஃப் நம்ம பார்த்தோம். p of k + 1 ஈக்குவல் டு ஃபைனல் ஆன்சர், அதாவது a + b ஹோல் பவர் k + 1 ஈக்குவல் டு k + 1 c0 a பவர் k + 1 b பவர் 0 k + 1 c1 a பவர் k + 1 -1 b பவர் 1 ப்ளஸ் k + 1 c2 a பவர் k + 1 -2 b ஸ்கொயர் ப்ளஸ் k + 1 cr a பவர் k + 1 - r b பவர் r. அதுக்கு அடுத்தது இது k + 1 -1 டேர்ம், அதாவது k + 1 ck a பவர் 1 b பவர் k + 1 -1 ப்ளஸ் k + 1 ck + 1 a பவர் 0 b பவர் k + 1. இப்போ p of k மெய் அப்படின்னா p of k + 1 மெய்யாக இருக்கும், p of n மெய்யென நிரூபணம் ஆகிறது. ஸோ இதில் நம்ம ஃபார்முலாஸ் எல்லாம் பார்த்தோம். அதாவது a + b ஹோல் பவர் n நம்ம எப்படி எழுதலாம்? nck a பவர் n - k b பவர் k ஆர் nck a பவர் k b பவர் n - k. இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். a + b ஹோல் பவர் n என்பதன் விரிவில் r + 1வது உறுப்பு அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா tr + 1 ஈக்குவல் டு ncr a பவர் n - r b பவர் r. ஆரோட வேல்யூ 0 to 0 1 2 எக்ஸட்ரா n. இது a + b ஹோல் பவர் n r + 1வது உறுப்பு. tr + 1 ஃபார்முலா ஆல்ரெடி நேற்றுக்கே பார்த்து தான். a + b ஹோல் பவர் n belongs to n என்பதன் விரிவில் n இரட்டைப்படை எண் அப்படின்னா கெழுவின் அதிகபட்ச மதிப்பு nc n/2. ஒற்றைப்படை எண் எனில் nc n-1/2 ஆர் nc n+1/2. அடுத்தது a + b ஹோல் பவர் n belongs to n. அதில் n இரட்டைப்படை எண் அப்படின்னா மைய உறுப்பு t n/2 + 1 ஈக்குவல் டு nc n/2 a பவர் n - n/2 b பவர் n/2 அப்படின்னா. அடுத்தது n ஒற்றைப்படை எண் எண்ணில் மைய உறுப்பு t n-1/2 + 1 மற்றும் t n+1/2 + 1 அப்படிங்கிறது இரு மைய உறுப்புகள். இதில் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ். இதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தோம்னா விரிவுபடுத்துக. எக்ஸசைஸ் 5.1ல் ஃபஸ்ட்டு கொஸ்டின் விரிவுபடுத்துக. 2x² - 3x ஹோல் க்யூப். இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இது ஈருறுப்பு தேற்றத்தை பயன்படுத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். இதில் a + b ஹோல் பவர் n அந்த விரிவில் இருக்கக்கூடிய ஈருறுப்பு தேற்றத்தை நம்ம பயன்படுத்துகிறோம். ஏயோட வேல்யூ இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணிக்கிறோம். ஏயோட வேல்யூ 2x², பியோட வேல்யூ -3/x. அல்லது நம்ம a - b ஹோல் பவர் n இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணோம்னா நமக்கு ஆல்டர்னேட்டிவாக சைன் சேஞ்ச் ஆகும். இந்த இடத்துல மைனஸும் அதே மாதிரி இந்த இடத்துல மைனஸும் வரும். இதுவும் ப்ளஸ்ஸு இதுவும் ப்ளஸ்ஸாக நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதே எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபைனலாக 8x பவர் 6 - 36x³ ப்ளஸ் 54 - 27/x³ அப்படிங்கிற ஆன்சர் நமக்கு கிடச்சிது. இதுக்கு அடுத்து நம்ம பார்த்தது செகண்ட் கொஸ்டின். இதில் ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறோம். இது வந்து a - b ஹோல் பவர் n யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல a + b ஹோல் பவர் n யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே வரதுனால ரெண்டு ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணி இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். அதே மாதிரி மதிப்பு காண்க அப்படின்னா 102 ஹோல் பவர் 4 100 + 2 ஹோல் பவர் 4னு பிரிச்சுக்கலாம். இதை நம்ம a + b ஹோல் பவர் n ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி 99 பவர் 4 அது 100 - 1 ஹோல் பவர் 4னு எடுத்துக்கலாம். இதில் நம்ம a - b ஹோல் பவர் n ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், அல்லது a + bயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து தான் பார்க்கக்கூடியது 9 பவர் 7 இருக்குது. அதை 10 - 1 ஹோல் பவர் 7 எடுத்துக்கலாம்.
எடுத்துக்கிட்டு நம்ம a மைனஸ் பி ஹோல் பவர் n ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அடுத்து ஈருறுப்பு தேற்றத்தை பயன்படுத்தி 1.01 1 எத்தனை ஜீரோ நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா இதில் ஒரு 6 ஜீரோஸ் நம்ம எடுத்துக்குவோம். 4 ஜீரோனா 10,000 வரும். 5 ஜீரோ 1 lakh. 6 ஜீரோ இருக்கிறதுனால நமக்கு 10 lakhsங்கிறாங்க. பவரில் 10 lakhs இருக்குது மற்றும் 10,000 ஆகியவற்றில் எது பெரியது என காண்க. ஸோ இந்த 1.01 அப்படிங்கிறத 1 + 01 அப்படின்னு நம்ம செப்பரேட் பண்ணிக்கிறோம். செப்பரேட் பண்ணிவிட்டு அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் நமக்கு என்ன வேல்யூஸ் கிடைக்குது அப்படின்னா 10,001 ப்ளஸ் இந்த பாசிட்டிவ் நம்பர்ஸ் கிடைக்குது. இது வந்து எப்படி இருக்குன்னா கிரேட்டர் தேன் 10,000 இருக்குது. ஸோ இந்த வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா 10,000 நமக்கு கிரேட்டர் வேல்யூவாக நமக்கு இருக்கும். இதே மாதிரி 4th கொஸ்டின் பார்த்தோம். 4th கொஸ்டினில் வந்து x பவர் 15 கிலோவை காண்க. 15 கிலோ அப்படின்னா நம்ம இந்த a + b ஹோல் பவர் n விரிவில் TR+1 ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். அதுலேருந்து நம்ம x பவர் 15 கிலோவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி 5th கொஸ்டின். அடுத்தது 6th 7th கொஸ்டின். அடுத்தது 8th கொஸ்டின் 9 10 வரைக்குமே நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். இப்போ பார்க்கக்கூடியது இதனோட கண்டினியூ பார்க்குறோம். அதாவது 11th கொஸ்டின்லேருந்து பார்க்குறோம். (5.1) 11th கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா n ஒரு மிகை முழு எண் மற்றும் r என்பது குறையற்ற முழு எண் எனில் 1 + x ஹோல் பவர் n விரிவில் x பவர் r மற்றும் x பவர் n - r உறுப்புகளின் கெழுக்கள் சமம் என நிறுவுக அப்படின்னு இருக்கு. இது 11th கொஸ்டின். 5.1 11th கொஸ்டின். இப்போ இதில் நம்ம இந்த 1 + x ஹோல் பவர் n இந்த nth அதாவது r+1வது உறுப்பு நம்ம பார்க்குறோம். அதில் TR+1 = NCR x பவர் n - r a பவர் r இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதில் எக்ஸோட வேல்யூ 1 ஏயோட வேல்யூ எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணுறோம். எக்ஸோட வேல்யூ 1 ஏயோட வேல்யூ எக்ஸ். அப்போ NCRோட அதாவது x பவர் r கெழு NCRன்னு நமக்கு கிடைக்குது. இதிலிருந்து x பவர் r கெழு NCRன்னு கிடைக்குது. அதே மாதிரி r = n - rன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா r = n - rன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த x பவர் n - r கெழு நமக்கு இந்த ஃபார்முலாலேருந்து கிடைக்குது. அது NC n - r. சேர்வுகளின் பண்புப்படி நமக்கு NCR = NC n - r. NCR = NC n - r அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இதில் நமக்கு x பவர் r மற்றும் x பவர் n - r உறுப்புகளின் கெழுக்கள் வந்து சமம். இந்த பண்பின்படி நமக்கு இது ரெண்டோட கெழுக்கள் வந்து சமமாக இருக்கும். அடுத்தது பார்க்குறது 12th கொஸ்டின். a மற்றும் b என்பவை வெவ்வேறு முழுக்கள் எண்கள் எனில் n என்ற மிகை முழு எண்ணிற்கு a பவர் n - b பவர் n இன் ஒரு காரணி a - b என நிறுவுக. இப்போ குறிப்பில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா a பவர் n குறிப்பில் a பவர் n ஈக்குவல் டு a - b ப்ளஸ் b ஹோல் பவர் n அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த a பவர் n எடுத்துக்கிறோம். a - b ப்ளஸ் b ஹோல் பவர் n. இதில் நமக்கு வேண்டியது என்ன அப்படின்னா a பவர் n - b பவர் n. அதனோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ a பவர் n - b பவர் n-க்கு அதாவது a பவர் n - b பவர் n ஒரு காரணி a - b நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதுக்காக நம்ம a பவர் n - b பவர் n வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். இப்போ a பவர் n வேல்யூ கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூ கூட b பவர் n மைனஸ் பண்ணுறோம். அப்போ நமக்கு a பவர் n - b பவர் n கிடச்சிரும். இப்போ இந்த ப்ராக்கெட்குள்ளார இருக்கிறதுல
இந்த a மைனஸ் பியை ஏன்னு எடுத்துக்கலாம். இந்த b வந்து bன்னு எடுத்துக்கிட்டோம்னா a ப்ளஸ் பி ஹோல் பவர் n இந்த ஈருறுப்பு தேற்றத்தை நம்ம இந்த இடத்துல அப்ளை பண்ணலாம். அப்படியே அப்ளை பண்ணுறப்ப நமக்கு ஃபஸ்ட்டு ஒன் வந்து NC நாட் கிடைக்கும், a பவர் n b பவர் 0, அடுத்து NC1 a பவர் n மைனஸ் 1 அதாவது a வேல்யூ வந்து இங்கே a மைனஸ் பின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ a மைனஸ் பி ஹோல் பவர் n மைனஸ் 1 b பவர் 1 ப்ளஸ் NC2 a மைனஸ் பி ஹோல் பவர் n மைனஸ் 2 b ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா NCn a மைனஸ் பி ஹோல் பவர் இந்த இடத்துல nth டேர்மில் n மைனஸ் n வரும் b பவர் n. இது லாஸ்ட்டாக மைனஸ் bnன்றது நம்ம அந்த மைனஸ் அதாவது bnனை வந்து மைனஸ் பண்ணக்கூடிய வேல்யூ. ஸோ இதுக்கு அடுத்தது நம்ம NC நாட்டோட வேல்யூ 1, NC1ஓட வேல்யூ n, மீதியெல்லாம் அப்படியே நம்ம எழுதிக்கலாம். NC2 வேல்யூ அப்படியே எடுத்துக்கிறோம். இதில் NCnோட வேல்யூ 1 வரும், இதனோட வேல்யூ 1 ஆகிடும். அப்போ நமக்கு ரிமைன் வந்து b பவர் n மட்டும்தான் வரும். இதுலேயும் b பவர் n கிடைக்கும். இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டு பார்க்குறோம் a மைனஸ் b அதை மட்டும் நம்ம காமனாக இதிலேருந்து வெளியில் எடுக்கிறோம். அப்படி வெளியில் எடுக்கிறப்ப இந்த டேர்மில் வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா a மைனஸ் பி ஹோல் பவர் n மைனஸ் 1 இந்த nth டேர்ம்லேருந்து ஒரு டேர்மை வெளியில் எடுத்துட்டோம். அப்போ இந்த nலேருந்து ஒரு டேர்ம் குறைஞ்சிரும். அதனால் நமக்கு இந்த பவர் வந்து n மைனஸ் 1 ஆகிடும். ப்ளஸ் அடுத்த டேர்ம் பார்க்குறோம். அடுத்த டேர்மில் இந்த டேர்ம்லேருந்து ஒரு a மைனஸ் பியை வெளியில் எடுக்கிறோம். அப்போ n இன்ட்டு a மைனஸ் பி ஹோல் பவர் இந்த n மைனஸ்லேருந்து ஒரு a மைனஸ் பி வெளியே எடுத்துட்டோம்னா அதுலேயும் ஒரு டேர்ம் குறையும். அப்போ n மைனஸ் 2 ஆகிடும். இதில் b இருக்கா, அந்த b அப்படியே எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இதிலேருந்து ஒரு a மைனஸ் பி வெளியில் எடுக்கிறோம். இப்போ a மைனஸ் பி ஹோல் பவர் n மைனஸ் 3 ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம a மைனஸ் பியை வெளியில் எடுக்கிறோம். ஸோ இதில் a மைனஸ் பி மல்டிப்புளாக இருக்கிறதுனால இந்த a பவர் n மைனஸ் b பவர் nக்கு இது வந்து ஒரு காரணியாக இருக்கும். இதுதான் இதனோட ஆன்சர். ஓகே, அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது 13th கொஸ்டின். a ப்ளஸ் பி ஹோல் பவர் n விரிவில் 4வது மற்றும் 13வது உறுப்புகளின் கெழுக்கள் சமம் எனில் n-இன் மதிப்பை காண்க. கெழுக்கள் சமம் எனில் n-இன் மதிப்பை காண்க. a ப்ளஸ் பி ஹோல் பவர் n-இன் விரிவில் 4வது மற்றும் 13வது உறுப்புகளின் கெழுக்கள் சமம், n-இன் மதிப்பை காண்க. இப்போ a ப்ளஸ் பி ஹோல் பவர் n இந்த இடத்துல பொது உறுப்புன்னு நம்ம சொல்லலாம் இந்த ஃபார்முலாவை. அதாவது tr + 1 = NCr a பவர் n மைனஸ் r b பவர் r. அதாவது a ப்ளஸ் பி ஹோல் பவர் n விரிவு வந்துச்சுன்னா இந்த இடத்துல a பவர் n மைனஸ் r b பவர் rன்னு எடுத்துக்கலாம். இதே 1 + x ஹோல் பவர் n வந்துச்சு அப்படின்னா நம்ம a = 1 b = x இந்த மாதிரி எடுத்துக்கலாம். a = 1 b = x இதுக்கு இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த 4வது உறுப்பின் கெழுவை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு r = 3 அதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ r = 3 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்ம t3 + 1 அதாவது 4th டேர்ம் நமக்கு கிடச்சிரும். அப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் NC3 a பவர் n மைனஸ் 3 b பவர் 3 கிடைக்கும். இதில் நம்ம நமக்கு இந்த கெழுன்னு பார்க்குறப்ப இது NC3 தான் நமக்கு கிடைக்கும். இதில் கெழுங்கிறது NC3 தான் கிடைக்கும். அதே மாதிரி 13வது உறுப்பு கெழு கண்டுபிடிக்க r = 12 இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ நமக்கு t13 அதாவது t12 + 1 கிடைக்கும். NC12 a பவர் n மைனஸ் 12 b பவர் 12. ஸோ இதில் 4வது மற்றும் 13வது உறுப்புகள் கெழுக்கள் சமம் அப்படிங்கிறனால நம்ம கெழுக்களை சமப்படுத்துகிறோம். இப்போ NCr = NCn மைனஸ் r ஃபார்முலா, அந்த ஃபார்முலா அந்த இடத்துல யூஸ் பண்ணோம் அப்படின்னா NC3 NCn மைனஸ் 12 கிடைக்கும். அப்போ 3 = n மைனஸ் 12 வரும். இதிலிருந்து என்னோட வேல்யூ 15 கிடைக்கும். இதிலேருந்து என்னோட வேல்யூ 15 அப்படின்றது நமக்கு கிடைக்கும். அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது 14வது கொஸ்டின். a + x ஹோல் பவர் n-இன் விரிவில் தொடர்ச்சியான 3 உறுப்புகளின் ஈருறுப்பு கெழுக்களின் விகிதம் 1:7:42 எனில் n-இன் மதிப்பு காண்க. 1:7:42 எனில் n-இன் மதிப்பு காண்க. இப்போ தொடர்ச்சியான 3 உறுப்புகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா tr + 1 tr + 2 தொடர்ச்சியான 3 உறுப்புகள் பார்த்தோம் அப்படின்னா tr
TR + 1 TR + 2. அப்போ இந்த x + a அல்லது a + x பொது உறுப்பு பார்த்தோம் அப்படின்னா TR + 1 NCR x⁻n - r. இந்த a + x x1 + x இதெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம x⁻n - r a⁻r இந்த ஃபார்மை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் TRங்கிறது என்ன வரும் நமக்கு அப்படின்னா NCn - r அதனோட கோஎஃபிஷியன்ட்டு. TR + 1ல் NCR, TR + 2ல் NCR + 1 இதுதான் அதனோட கெழுக்கள். TRோட கெழு NCR - 1, TR + 1ஓட கெழு NCR, அடுத்து TR + 2ஓட கெழு NCR + 1. இதனோட விகிதம் அப்படிங்கிறனால நம்ம லைனாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா NCR - 1 NCR + 1 ஈக்குவல் டு இந்த 1:7:42க்கு ஈக்குவல் பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எப்படி எடுத்துக்கிறோன்னா NCR - 1 / NCR இது ரெண்டையும் டிவைட் பண்ணோம்னா இது ரெண்டையும் டிவைட் பண்ணணும். இப்போ NCR - 1 / NCRனா 1/7 எடுத்துக்கிறோம். இதுக்கு அடுத்து இந்த இதில் வந்து இந்த NCR ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். இப்போ NCR - 1 இதுக்கு மட்டும் வேல்யூ இந்த வேல்யூ ஃபார்முலா அப்ளை பண்ணி வரக்கூடிய வேல்யூ, இந்த NCRக்கு இந்த வேல்யூ ஃபார்முலா. ஸோ இதுக்கு அடுத்தது இதை அப்படியே நம்ம ரைட் பண்ணிக்கலாம். இங்கே அடுத்தது இதை வந்து ரெசிப்ரோக்கலாக ரைட் பண்ணுறோம் இந்த மாதிரி. அதாவது இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறோம். இப்போ n - r + 1 ஃபேக்டோரியல் n - r + 1 இதிலேருந்து ஒரு டேர்மை குறைச்சி n - r ஃபேக்டோரியல் எடுத்துக்கலாம். அதாவது n ஃபேக்டோரியல் எப்படி n × n - 1 ஃபேக்டோரியல் எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி n - r + 1 ஃபேக்டோரியலை n - r + 1 n - r ஃபேக்டோரியல் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த r ஃபேக்டோரியலை கூட நம்ம இங்கே மேலே r × r - 1 ஃபேக்டோரியல் எடுத்துக்கலாம். இந்த n - r ஃபேக்டோரியல் அப்படியே எடுத்துக்கலாம். டிவைடட் பை இந்த n ஃபேக்டோரியல் கீழே வந்துடுது. இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். இந்த r - 1 இந்த r - 1 ஃபேக்டோரியல் கேன்சல், இந்த n - r ஃபேக்டோரியல் n - r ஃபேக்டோரியல் கேன்சல் ஆகிடும். இப்போ ரிமைனிங் இருக்கிறத நம்ம இப்படி எடுத்துக்கிறோம். இப்போ 7r = n - r + 1 கிடைக்கும். இப்போ இதிலேருந்து நம்ம இந்த வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா n - 8r + 1 = 0. இது செகண்ட் ஈக்குவேஷன். அதுக்கு அடுத்த வேல்யூ என்னென்னா இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு டேர்ம் எடுத்துக்கிறோம். எதுனா இந்த ரெண்டு டேர்ம் டிவைடட் பை இந்த ரெண்டு டேர்ம், அடுத்தது இந்த ரெண்டு டேர்ம் டிவைடட் பை இந்த 2 டேர்ம்ஸ் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா NCR / NCR + 1 வரும். NCR / NCR + 1 = 7/42 வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1/6 கிடைக்குது. இப்போ இதையும் நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணலாம், அல்லது நம்ம டேரெக்டாகவும் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதாவது n - r / r + 1 NCR + 1 / NCRக்கு பதிலாக n - r / r + 1 இப்படி நம்ம டேரெக்டாக எடுத்துக்கலாம். அல்லது இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணியும் நம்ம கண்டுபிடிச்சாலும் நமக்கு இந்த n - r / r + 1 தான் கிடைக்கும். இப்போ இது வந்து NCR ஆக்சுவலி ஃபார்முலா வந்து இதுதான். இது வந்து இதுக்கு ரெசிப்ரோக்கலாக இருக்குது. அப்போ இந்த வேல்யூவை அப்படியே நம்ம ரெசிப்ரோக்கலாக இந்த இடத்துல எழுதிக்கிறோம். அதுதான் இதனோட வேல்யூ. ஸோ இது ரெண்டும் ரெசிப்ரோக்கலாக இருக்குது, அதனால் இது ரெண்டையும் நம்ம ரெசிப்ரோக்கலாக எழுதிக்கிறோம். ஸோ இது ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 6r + 6 இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் n - r. இதிலேருந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னா n - 7r + 6 கிடைக்குது. n - 7r + 6 கிடைக்குது. இப்போ இதில் நம்ம இந்த செகண்ட்லேருந்து தேர்டை மைனஸ் பண்ணோம்னா இதிலேருந்து ஆரோட வேல்யூ கிடைக்குது. செகண்ட்லேருந்து தேர்ட் ஈக்குவேஷனை மைனஸ் பண்ணோம்னா ஆர் வேல்யூ கிடைக்குது. ஆரோட வேல்யூ 2ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம், நமக்கு n வேல்யூ கிடைக்குது. ஆரோட வேல்யூ 2ல் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு n வேல்யூ கிடைக்குது. ஸோ இதுதான் n-இன் மதிப்பு கண்டுபிடிக்கக்கூடிய மெத்தடு. n-இன் மதிப்பு கண்டுபிடிக்கக்கூடிய மெத்தடு. இதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது 15th கொஸ்டின். இது கொஞ்சம் சிம்பிளான கொஸ்டின் தான். அதாவது கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா 1 + x n இன் விரிவில் 5வது 6வது 7வது உறுப்புகளின் கெழுக்கள்
ஒரு கூட்டுத்தொடர் எனில் எண்ணின் மதிப்புகளை காண்க. ஒரு கூட்டுத்தொடரில் இருக்குது, அதாவது 5, 6, 7 உறுப்புகளை நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். 1 + x ஹோல் பவர் n விரிவில் 5வது உறுப்பு, 6வது உறுப்பு, 7வது உறுப்பு. இப்போ 5வது உறுப்பு வேணும்னா ஆரோட வேல்யூ 4ன்னு எடுத்துக்கணும். 6வது உறுப்பு வேல்யூ வேணும்னா என்னோட வேல்யூ 5ன்னு எடுத்துக்கணும். 7வது உறுப்பு வேணும்னா என்னோட வேல்யூ ஆரோட வேல்யூ 6ன்னு எடுத்துக்கணும். இப்போ 1 + x ஹோல் பவர் விரிவில் TR+1 ஃபார்முலா என்னென்னா NCR x பவர் n - r a பவர் r. இதில் எக்ஸோட வேல்யூ 1, ஏயோட வேல்யூ எக்ஸு. இதில் இந்த 1 + xலேருந்து எடுத்துக்கிறோம். இப்போ 5, 6, 7 அப்படி வேணும்னா 6க்கு 4, 5, 6ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறதுனால நமக்கு அந்த கெழுக்கள் என்ன வரும் அப்படின்னா r = 4 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு NC4 கிடைக்கும். r = 6 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா NC5 கிடைக்கும். இந்த ஈக்குவேஷனில் அடுத்தது NC6 கிடைக்கும். இப்போ இது வந்து ஒரு கூட்டுத்தொடரில் இருக்குது அப்படின்னா, இந்த வேல்யூஸ் எல்லாமே கூட்டுத்தொடரில் இருக்குது அப்படின்னா, அதாவது 2b = அல்லது இது a, இது b, இது c அப்படின்னு வச்சுட்டோம்னா 2b = a + c அப்படிங்கிற ஃபார்முலா. இதுதான் கூட்டுத்தொடரில் நம்ம கூடிய கண்டிஷன். அப்போ 2 × NC5 இதை நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக புரியும். இப்போ 2NC5 = NC4 + NC6. இப்போ இந்த NC5 இந்த கீழே டினாமினேட்டர் கொண்டு போயிடும், ரெண்டுக்குமே காமனாக வந்துடும். அப்படி பார்க்குறப்ப இந்த NC4 / NC5 எப்படி எழுதலாம்னா, NC4க்கு ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். NCR ஃபார்முலா n factorial / r factorial × n - r. இந்த NC5க்கு அப்ளை பண்ணோம்னா இது அப்படியே ரெசிப்ரோக்கலாக எழுதணும். 5 factorial n - 5/n factorial நம்ம எழுதிக்கலாம். எல்லாத்துக்குமே NCR ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறோம். அப்படி நமக்கு சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப நமக்கு இதுக்கு ஆன்சர் ஃபைனலாக என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னா, அதாவது இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணோம். n factorial கேன்சல், n - 4ன்றத n - 4 n - 5 factorial எடுத்துக்கலாம். எடுத்துட்டோம்னா இதையும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ நமக்கு ரிமைனிங் என்ன வரும் அப்படின்னா 5 இந்த 5ம் இந்த n - 4 தான் கிடைக்கும். அதே மாதிரி இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம்னா n - 5/6 கிடைக்கும். இது வந்து ஃபார்முலா அப்ளை பண்ணுறது. இதுக்கு அடுத்தது இதை ரெடியூஸ் பண்ணுறது. அதே மாதிரி இதில் ஃபார்முலா அப்ளை பண்ணுறது, இதை ரெடியூஸ் பண்ணி வர ஆன்சர். இதுக்கு அடுத்து இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்துக்கிட்டோம்னா, எல்சிஎம் எடுத்து கிராஸ் மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு இந்த ஸ்டெப் வரும். இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணோம்னா இங்கே அடுத்து வரும். இந்த இந்த 2 டேர்ம் மல்டிபிள் பண்ணிக்கிட்டோம்னா இந்த வேல்யூ கிடைக்கும். இப்போ இதிலேருந்து இந்த 12 உள்ள மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு இது வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா n² - 9n + 50 வந்துடும். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 99. இது 20 + 30 50 கிடச்சிரும். இந்த 2 டேர்மையும் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போனோம்னா நமக்கு இந்த இடத்துல 9n இருக்குது, இங்கே 12n. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 21 கிடச்சிரும். இதில் 50 இருக்குது, இது 48 இங்கிட்டு கொண்டு போனோம்னா +48, அதாவது 98 கிடைக்கும். இப்போ ஃபைனலாக இது ரெண்டையும் ஃபேக்டரைஸ் பண்ணுறோம். ஃபேக்டரைஸ் பண்ணுறது நமக்கு தெரியும். +98 பிரித்தோம்னா 14 × 7 கிடைக்கும். அது இல்லாமல் நமக்கு -21ங்கிறது கிடைக்கும். இப்போ n - 14 n - 7 = 0. அப்போ என்னோட வேல்யூ நமக்கு 7, 14 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஸோ இது வரைக்கும் இருக்கக்கூடியது எழுதிக்கிங்க. மீதி இருக்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.